உடல் கட்டு அவசியமா? எல்லா தெய்வத்துக்குமே உடல் கட்டு கண்டிப்பாக போட வேண்டுமா? அதே போல உடல் கட்டு போடுவதால் மற்ற தெய்வங்கள் நம் உடலே எப்படி வரும்? உடல் கட்டு நம் வாழ்க்கையில் அவசியம் என்றால் எத்தனை தெய்வங்களுக்கு, அதாவது நம்முடைய காக்கக்கூடிய தெய்வத்துக்கு இவருக்கு உடல் கட்டு போட்டாதான் காக்கணும்னு விதி இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இது ஏற்கனவே நம்முடைய தோழிய பேரண்ட்ஸ் வாசிக்கக்கூடிய இலங்கை தமிழர் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி. இது அவங்க மட்டும் கேட்ட கேள்வி கிடையாது, ஏற்கனவே பதிவிலே அவங்க கேட்ட கேள்வியும் பதிவு பண்ணியிருக்கோம். இது ஏன் பதிவு பண்ணியிருக்கோம்னா, அவங்க கேட்ட கேள்வி ஏறக்குறைய என்கிட்ட ஒரு 50 பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியை ஏற்கனவே ஒரு 50 பேருக்கு மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரி கேள்விகளை தெளிவுபடுத்துவதே நம்முடைய நோக்கம். இது மாதிரியான கேள்விகளை தெளிவுபடுத்துவதே நம்முடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் காரணமாக இந்த உடல்கட்டு ஃபர்ஸ்ட் என்னுடைய புத்தகத்திலே உடல்கட்டு பற்றி நான் சொல்லியிருப்பேன். உடல் கட்டு இதுக்கு அறிவியல் ரீதியான காரணங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டு என்பது ஒரு பொருளை கட்டி விடுதல் என்று சொல்லலாம். அதாவது திணைத்து வெளிவராமல் கட்டி வைப்பது என்று சொல்லலாம். அப்ப ஒரு பொருளை கட்டி வைக்கணும்னா அந்த பொருள் வெளிவராம கட்டி வைக்கிறத தவிர உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே போகாமலும் வெளியே கூடிய தேவையில்லாத விஷயங்கள் உள்ள வராமல் கட்டி வைப்பதுதான் உடல் கட்டு. எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டில்ல தண்ணி வைக்கிறோம். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வழியாக லைட்டா கசிஞ்சு வெளியேறும். எப்படி லைட்டா கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். அந்த பாட்டில கூடிய தண்ணி எப்படி வெளியேறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு பொருளுக்குமே ஊடுருவி வெளியேறக்கூடிய தன்மை உண்டு. அதுலயும் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய தன்மை, மனுஷனுடைய தோலானது காயமே இந்த பொய்யடா காற்றடைத்த பையடான்னு சொல்லுவாங்க. இந்த பொய்யான காயத்துல காற்றடைத்த பை, காற்று எப்படி நம்ம உடம்புக்கு வெளியேறுது, நம்ம ஒரு நாள் உப்புறம் ஒரு நாள் கொல்லியா வரும். அது காரணம்னா நம்ம உடம்புல இருக்கிற ரோம துவாரங்கள் என்று சொல்கிறோம். இந்த ரோம துவாரங்கள் வழியாக நமக்கு தேவையான எனர்ஜிஸ், சூரிய வெளிச்சம் இது தேவையான எனர்ஜிஸ், அதே மாதிரி காற்று அது தேவையான எனர்ஜிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிருந்து வரக்கூடிய இந்த பஞ்சபூத தத்துவங்கள் சுத்தமாக பியூரிட் பண்ணி உள்ள வரத்துக்கு அனுமதி தரக்கூடியது கட்டு என்று சொல்லலாம். அதே போல நம் உடலுக்கு கூடிய ஆத்மசக்தி என்கூடிய கடவுள். இப்போ அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்ட கேள்வி, அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் உள்ள வரத்துக்கு கட்டு போடுறோம். அப்போ ஒரு மோகினியோ எச்சினியோ தேவதைகளோ நம்ம உடல்ல வராம இருக்கணும்னா கெட்ட சக்திகள் அது வரும்போது நிறைய கெட்ட சக்திகள் வருதுன்னு சொல்றீங்களே, இது வரும்போது கட்டு போடுறோம். ஒரு காளியோ ஒரு விநாயகரோ இவங்க எல்லாம் உள்ள வரும்போது இந்த கட்டு தடையா இருக்காதா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த ஒரு தெய்வம் வெளியிருந்து வருவது கிடையாது. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்குன்னு தான் சொல்லிக்காங்க தவிர அண்டத்திலிருந்து பிண்டத்துக்கு வருதுன்னு யாரும் சொல்லல. சித்த பெருமாக்களும் சரி, மகான்களும் சரி, சித்தர்களும் சரி, கருட புராணமும் சரி, அண்டத்தில் இருப்பது பிண்டத்திலும் உள்ளது. அது பார்த்தீங்கன்னா சூரியனோட தீக்கும்பல் தான் பூமி வந்திருக்கு. பூமிக்குள்ளே காந்த தன்மை இருக்கு, நமக்குள்ளே காந்த தன்மை இருக்கு. பூமிக்குள்ளே நெருப்புக்கு நமக்குள்ளே நெருப்பு இருக்கு. நம்ம கொள்ளக்கூடிய நெருப்பு செயல் இழந்து விட்டால் மனிதனுடைய செயல்பாடு இல்லை. நமக்குள்ளவுடைய காந்தத்தன்மை இல்லாவிட்டால் நம் பூமியில் நிலையாக நின்று பேசக்கூட முடியாது. அப்ப இந்த நெருப்பு பிளஸ் காந்தத்தன்மை நம்மை விட்டு வெளியேறாதப்ப அந்த காந்தத்தன்மை பல மடங்காக பெருகும். நீங்க ஒரு காந்தகத்தை வெளியே வச்சீங்கன்னா அந்த காந்தத்தோட தன்மை ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு போகும். ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சு வச்சிட்டீங்கன்னா அந்த காந்தத்தன்மை அந்த குறிப்பிட்ட பாக்ஸுக்குள்ளே அடங்கி, ஒரு உட்டு பாக்ஸ்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே அடங்கி அது பல மடங்கு பெருகி ஒரு அந்த காந்தத்துடைய ஒரு பாக்ஸ், ஒரு உட்டு பாக்ஸ்னு வச்சுப்போம். இந்த உட்டு பாக்ஸுக்குள்ள காந்தத்தை வச்சுதான் வச்சுப்போம். இந்த உட்டு பாக்ஸுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா காந்தங்கள் வைக்கிறோம்னா இந்த இடத்துல ஒரு இரும்பு வச்சோன்னா அது இழுக்கும். ஆனால் இந்த உட்டு பாக்ஸ் வச்சுட்டா இந்த உட்டு பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இது திறக்கும் போது அதிகப்படியான காந்த சக்தி வெளியேறும். எங்க வெளியேறும்? நம்ம மேல் பக்கம் திறக்கும் போது. அதுபோல நம்ம உடம்பை சுற்றிக்கக்கூடிய காந்த தன்மையை சீராக செயல்படுத்தி ஒரு வளையமாக
செயல்படுவது உடல் கட்டு மந்திரம், உடல் கட்டு எந்திரம், உடல் கட்டு தியானம், உடல் கட்டு மை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம். அப்ப ஏன் இதை சொல்றோம்னா, சித்த புருஷர்கள் உடற்கட்டு போட்டிருக்காங்களா? இல்ல. அதே மாதிரி குலதெய்வ வழியாக பரம்பரையா நான் பூஜை பண்றேன், அவன்லாம் உடற்கட்டு பூஜை போட்டு பண்றானா, அவனுக்கெல்லாம் எப்படி உடற்கட்டு உக்காருது, எந்த செய்திலையும் உக்காரல அப்படின்னு கேட்டா, அது வழிமுறையாக தருவர்களுக்கு உடல் கட்டு அவசியம் இல்லை. ஏனென்றால் இயற்கையாகவே அவங்களுக்கு அந்த டிஎன்ஏ ரீதியாக அந்த உடல் கட்டு அமைந்து விடுகிறது என்று சொல்லலாம். உடல் கட்டு என்பது அப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடம்புல ஏற்கனவே இருந்துச்சுன்னா உடல் கட்டு அவசியம் இல்லை. இதை நல்லா கவனிச்சுக்கணும். டிஎன்ஏ ரீதியாகவே நமக்கு வந்து அந்த அனுகிரகம் இருந்தால் உடல் கட்டு அவசியம் இல்லை. என்னன்னா அவங்க மந்திரம் சொல்ல தேவையில்ல, பூஜை பண்ண தேவையில்ல. இயற்கையாகவே ஒரு என்னுடைய வழிமுறை குருமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து குறி சொல்லிட்டு இருப்பாரு, வாக்கு சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே அவங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வந்து சாமி ஆடுது. என்னன்னு கேட்டால், அந்த சுவாமிக்கு இவர் உடம்பு முடியாதப்ப அது தங்குறதுக்கு ஒரு இடம் தேவை. அது அந்த பையன் நினைச்சது. அப்புறம் அவர் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதே போல பையன் வாக்கு சொல்லிட்டு இருப்பாரு, அப்பாவுக்கு வந்து அது புரிஞ்சுக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி என்னுடைய தாயாருடைய குரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாம சக காலமும் இறைவனை நம்பி பூஜை பண்ணிவார். அவருக்கு 60 வயசு முடிஞ்ச 70வது வயசுல தான் இறந்தாரு. அவர் இறக்கும் போது அவருடைய தம்பி மனைவி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சாமியாரான்னு சொல்லிட்டு அவ்வளோ கேலி பண்ணி அவ்வளோ அட்டகாசம் பண்ணி அவரை மதிக்காம அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரை அடக்கம் செய்யும் போது, அந்த குருவாகப்பட்ட இறக்கும் போது யாருக்கும் உண்மையான தீட்சை தராமல் இருந்ததால அவருக்கு கலசத்தில் அந்த ஆன்மாவை ஆவணம் செய்வார்கள். அதாவது இறந்த குருவுடைய ஆசீர்வாதத்தை ஒரு கலசத்தில் ஆவணம் செய்து நூல் கட்டி அந்த குருவுடைய சக்திகளை கட்டவிரலில் தான் அவருடைய சக்திகள் இருக்கும். ஒரு குருவுடைய சக்தி நம்ம எந்திரம் எழுதுறோம்னா நம்ம கட்டவிரலை பிடிச்சிதான் எழுதுவோம். ஒரு மைய தடவுனா கட்டவிரலையும் ஆள்காட்டி விரலை பிடிச்சிதான் தடவுவோம். அதான் கட்டவிரலையும் ஆள்காட்டியும் கட்டி அந்த சக்தியை இழுத்து கலசத்தில் ஆவணம் செய்து பதிமேடையை எங்கக்கூடிய அந்த குறி மேடையில் அமர்த்துவது பழக்கம் உண்டு வழிமுறையாக. அப்படி அமர்த்தும் போது அந்த சாமியே இல்லைன்னு அட்டகாசம் பண்ண அந்த தம்பியோடைய மனைவி அவங்க மேல வந்து சாமி ஆடுது. அன்னைக்கு வந்து அவர் எப்படி குறி சொன்னாரோ அது மாதிரிலாம் வந்து சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த டிஎன்ஏ ரீதியாகவும் அதே போல இருக்கு என்பவர்கிட்டையும் இல்லை என்பவர்கிட்டையும் அந்த தெய்வ சக்திகள் ஆளுமை செய்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. தெய்வ சக்தி நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள். கடவுள் என்றாலே உள்கடை, நமக்குள்ள கூடிய ஆத்ம சக்தி தான் கடவுள். இதை நான் வெளியே தேட போறதில்லை. அப்ப நம்ம உடல் கட்டு போட்டுட்டா நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் எப்படி உள்ள வரும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, தெய்வம் வெளியிருந்து உள்ள வரதில்லை. நல்லா கவனிச்சணும், தெய்வம் வெளியிருந்து உள்ள வரதில்லை. கடவுள் என்றாலே உள்கடை, நமக்குள்ள ஆத்மசக்தி கடவுள். அது பல மடங்காக பெருகி நமக்கு பலன் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அது பல மடங்காக பெருகி நமக்கு பலன் தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அதே போல துஷ்ட தேவதைகள் நம்ம உடம்புல வந்து காளி இருக்காங்க, உச்சிஷ்டகர் இருக்காங்க, வராகி இருக்காங்க, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்படி வச்சீங்கன்னா, அப்படி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உடல் சக்தியில வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னும் போது, அப்ப துஷ்ட சக்தி, இப்ப நீங்க ஒரு மோகினி வசியம் பண்றீங்க, மோகினி வந்து நீங்க நல்லதுக்காக தானே வசியம் பண்றீங்க, அப்ப எப்படி துஷ்ட சக்தியில் வர்றதுக்கு அது வழி விடுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம உடம்புல வெள்ளை அணுக்கள் இருக்கு. வெள்ளை அணுக்கள் தான் பிரம்மான்னு நான் சொல்றேன். சிகப்பு அணு எங்கக்கூடிய ரத்த சுத்திகரிப்புக்கூடிய சிகப்பு அணுக்கள் தான் சிவம் நான் சொல்றேன். நியூட்ரான் எங்கக்கூடிய மஞ்சள் அணு தான் விஷ்ணுன்னு சொல்றேன். விஷ்ணு ரூபம் எடுக்கிறதுனால நிறைய பதிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த 3 அணுக்கள் சமமா இருக்கணும். இந்த 3 அணுக்களும் சமமாக இருந்தால் பிரம்மம், விஷ்ணு, சிவம் 3 பேர் ஒரே படியில் உட்கார வைக்கணும். ஒருத்தர் மேலேயோ ஒருத்தர் கீழே பண்ணாலோ நீ பெரியவன் நான் பெரியவன் ஈகோ வந்துடும். அப்போ வந்து சமமா இல்லாம போது இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. என்னது? வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், மஞ்சள் அணுக்கள், இது 3 சண்டை போட்டு தன்னுடைய சக்திகளை ஒன்றுக்கு ஒன்று இழந்துவிடும். அப்படி இழக்கும் போது தமக்கான ஆளுமை சக்தி கிடைக்காது, நமக்கான ஆளுமை சக்தி கிடைக்காது. அப்ப அதர் பர்சன் வந்து உள்ள வந்து உக்காந்துடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அணுக்கள் சமமா இருக்கணும். அதுக்கு தேவை நம்முடைய உடலை சுத்திக்கூடிய வெப்பநிலை, மனநிலை மற்றும் சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த 3ம் சமமா இருக்கணும். அப்படி உங்களுக்கு சமமா இல்லை அப்படின்னா அடுத்த ஆள் வந்து உள்ள குடியேறிடுவான். 4 பேர் அண்ணன் தம்பி 4 பேர் ஒன்னா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
அவன் சண்டை போது 4 பேர் எதிராக வர ஒரு ஆள் வந்து கண்டிஷன் ஆயிடுவான். ஆனா நம்ம வந்து வலுவா இல்லாதப்ப அடுத்த வந்து நம்ம வீட்டுல சண்டை வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் இயற்கையில நடக்குது, ஆன்மீகத்தில் நடக்குது, குடும்பத்திலையும் நடக்குது. இப்போ கேட்ட அந்த கேள்வி என்னன்னா, நம்ம உடம்புல தெய்வ சக்தி இருக்கும்போது ஒருத்தர் போடக்கூடிய கட்டு நமக்கு வருமா? நம்ம உடம்புல தெய்வ சக்தி இருக்கும்போது அடுத்தவர்கள் செய்யக்கூடிய மந்திரங்கள் நமக்கு படிக்குமா? இப்ப நம்ம தெய்வ சக்தி இருக்கும்போது நம்ம ஏன் கட்டு போடணும்? சரிங்களா, கேள்வி இது. அப்ப பதில் என்னன்னா, நீங்க உங்க உடம்புல இருக்கிற தெய்வ சக்திய பாதுகாப்பான முறையில் வைக்கல அப்படின்னு தான் இங்க பதில். நீங்க பாதுகாப்பான முறையில் வைக்கிறீங்க அப்படின்னா, தெய்வத்தை முழுசா நம்பிட்டீங்க, தெய்வத்தை முழுசா பூஜை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அப்ப உடல் கட்டு என்பது ஒரு பாதுகாப்பு வளையம், அவ்வளவுதான். அப்ப அந்த பாதுகாப்பு வளையம் இருக்கும்போது அந்த தெய்வ சக்தி பாதுகாக்கப்படுது. இந்த சோழில வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள பார்த்தா நிறைய சோழிகள் வச்சிருக்கேன். அது மாதிரி பார்த்தா நிறைய தெய்வங்கள் இருக்கு. இதுல வந்து பாக்ஸை வச்சு மூடியிருக்கேன். இப்ப இந்த சோழி டேட்டா வச்சுன்னா சுமார் சின்ன கைப்பட்டோட செதறிவிடும். அதே போல இந்த சோழி வச்சிருக்கேன்னா அதை எடுக்கும் போது 4 சோழி கீழே செதறும். ஆனா இதுல வைக்கும் போது நான் எடுக்கும் போது எந்த சோழி செதறல, நான் எதை நினைச்சனோ அதை எடுக்கிறேன். அப்போ தெய்வ சக்தி நீங்க அடைய வேண்டும் என்றால், ஒரு தெய்வ சக்தி நீங்க அடைய வேண்டும் என்றால், நம்ம தெய்வ சக்தியை நம்ம அடைய வேணும்னா நம்ம டார்கெட் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வராகி இருக்காங்க, காளி இருக்காங்க, எல்லா தெய்வம் நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்கு. வராகி என்பது முதுகு தண்டு, காளி என்பது கால் பகுதி, அதே மாதிரி விநாயக பெருமான் என்பது மூலாதாரம், சகஸ்திரம் என்பது முருகப்பெருமான், வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன், வலது துவாரம் வந்து ராகு, இடது துவாரம் வந்து கேது மூக்கு துவாரம், வாய் சனி, இப்படி 9 கிரகங்கள், 30 கோடி தேவர்கள், 46 ரிஷிகள், என்ன ஜீவராசியில் ஆளுடைய மகான்களும் சித்தர்களும் எப்படி பசுமாட்டில் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம உடம்புல தான் இருக்காங்க. பிரபஞ்சத்தை வந்து நம்ம உடம்புக்கு கனெக்ட் ஆக போறது இல்லை. சரிங்களா? அப்படின்னா உடல் கட்டு என்பது நம் உடலுக்கு கூடிய தெய்வத்தை வெளி போகாமல் கட்டி அதை விரிவடை செய்தல். அதாவது ஒரு பலூன் அப்படின்ற நம்ம உடம்பு. அப்ப அந்த பலூனா இருக்கக்கூடிய உடம்புல ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். கட்டு போட்டு அழுத்து கொடுக்கும் போது நம் உடலக்கூடிய அந்த ஆன்ம சக்தி கடவுளாக மாறி விஸ்வரூபம் இருக்குது என்று சொல்லலாம். இப்ப நம்ம உடம்புல பிளட் இருக்கு. அப்ப பிளட் இருக்கிறது நம்ம எப்பயுமே நம்ம உடம்புல இருக்கதான் செய்யுது. நம்ம பிளட் டெஸ்ட் இருக்கும்போது ஏன் கயிறு கட்டுறாங்க? அந்த கயிறு கட்டும் போது அந்த ரத்த நரம்புகள் ஊக்குவித்து, அதாவது அழுத்தம் கொடுக்கும் போது அந்த ரத்தமானது பிசிறி வெளியேறப்படுது. அப்ப வெளியேறும் போது அந்த ஊசியில் எடுக்கிறது ஈஸியா இருக்கு. அப்ப உடல் கட்டு என்பது நம் உடலை அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தமானது அதிகமாகி நம்முடைய இறை சக்தி மிகைப்படும், வெளிப்படும் என்று சொல்லலாம். அப்போ துஷ்ட சக்திகள் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, துஷ்ட சக்திகள் காற்றோடு காற்றாக பஞ்சபூதத்தில் கலந்துருக்கிறது. ஒரு இறந்து போனாலும் நம்ம ரொம்ப குடியிருக்க போறதுல. அதே போல எச்சினிகள் அப்படின்னு நம்ம வழிபாடு பண்றோம். எச்சினிகள் தேவதைகள் வந்து சிவனுடைய அடியாட்கள், அவங்க எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா அவங்க வழிபாடு பண்ணும் போது அதுல இருந்து வெளிப்படக்கூடிய சக்தியானது நம் உடலுடைய சருமத்தையோ அல்லது உயிரணுக்களையோ நம்முடைய சத்தையோ எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதுக்காக எச்சரிக்கைகளுக்கு உடல் போடணும். ஆனால் நம்முடைய துஷ்ட சக்திகள், நம்முடைய காத்து, கருப்பு, பேய், பிசாசு எல்லாம் அடுத்த ஆன்மாக்கள் நம்ம உடம்பை விட்டு வெளியே தான் சுத்தின்னு இருக்க போகுது. அது வந்து பார்த்தா நம்ம பூஜை பண்ணும் போது நம்ம இந்த சக்தியை வெளிப்படுத்தும் போது உள்ள வரக்கூடாது. நம்ம வீட்டு ஆளுங்க 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு 4 பேர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். அப்ப சாப்பாடு போடுறாங்க சாமின்னு சொல்லிட்டு 5வது ஆள் வெளியே இருந்து வந்து உட்காந்துனா நம்ம வீட்டு ஆளுக்கு சாப்பாடு பத்தாது. சரிங்களா? அதாவது நம்ம வீட்டு ஆளுக்கு சாப்பாடு போடும் போது வெளியே இருக்கக்கூடிய ஆள் வந்து உள்ள உட்காந்துட்டா நம்ம சமைச்சது 4 பேருக்கு. ஆனா வெளியே இருக்கிற ஆள் வந்து சாப்பிட்டானா உள்ள இருக்க ஆளுக்கு சாப்பாடு பத்தாது. அப்போ வீடு இங்க கூடிய கூடு நம்ம உடம்பு, இது கூடக்கூடிய ஆத்மசக்தியை நம்ம வந்து பெருசுபடுத்தி அதுக்கான சாப்பாடா நம்மளுடைய எனர்ஜியை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஊக்கத்தை தியானம் மூலியமாக, வெப்ப மூலியமாக பஞ்சபூதத்தை இழுத்து பஞ்சபூத சக்திகளை நம் உடம்புல கூடக்கூடிய சக்திக்கு தருகிறோம். அப்படி தரும்போது வெளியிருந்து வரக்கூடிய காட்டு, கருப்பு, சூனியம் அப்படிங்கக்கூடிய துஷ்ட சக்திகள் என்று சொல்றோம். அது இறந்த ஆன்மாக்கள் நம்ம பூமியிலே
ஒரு சர்க்குலேஷனாக சுற்றி காற்றோட காற்றாக சுற்றும். காற்று கருப்புன்னா காற்றுல இருக்கக்கூடிய கருப்பு அப்படிங்கக்கூடிய துகள்கள் என்று, கருப்பு துகள்கள் என்று சொல்லும். அதோடய நம்ம எனர்ஜியை லாக் பண்ணாமல் தான் நம்ம தியானத்து மூலியமாக உடல் கட்டு போடுகிறோம். இதுக்கு மந்திரம் அவசியமானதோட மனசுல நம்ம உடல் கட்டு போடுறோம்ன்றத உடம்புக்கான வலுவை கொடுக்கிறோம். அந்த காலத்துல சாமியார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா சடை வச்சுட்டு தாடி வச்சுட்டு காவி துணி அடிச்சுட்டு அதே மாதிரி ஆக்ரோஷமா கையில வேல் கம்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. ஏன்னா நான் பூஜை பண்ணும் போது என் மனமானது உறுதியாக்கி விட்டது, என் உடலானது வலுவாகி விட்டது என்பதற்காக தான் வேல் கம்பு அது மேல வச்சிருக்காங்க. சாமிக்காக அடையாளம் கிடையாது. அப்ப நீங்க செய்யக்கூடிய பூஜையில எனக்கு நான் உடல் கட்டு போட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய உடம்ப வலுவாக்கிட்டு மூச்சு இழுத்து வச்சு பண்ணாலே இதுக்கு மந்திரம் கூட அவசியம் இல்லை. அடியனுடைய கணிப்பு, அடியனுடைய ஆராய்ச்சி விஷயங்கள்ல பார்க்கும்போது மனசை வலுப்படுத்தி விட்டால் உடல் கட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல ஒரு குரு மூலியமாக முறையாக பயிற்சி பெற்ற ஒரு குரு மூலியமாக நீங்கள் தீட்சை வாங்கீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் கட்டு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அப்பா ஒரு சிம் கார்டு வாங்கியிருக்காரு. பையனுக்கு வெளியே போறதுக்கு படிக்கிறதுக்கு வேணும், அந்த சிம் கார்டு தராருன்னா பையன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னும் போது அந்த அப்பா முறையாக அவருக்கு வாங்கின சிம் கார்டை கொடுக்குறாரு. ஒரு எக்ஸாம்பிள், நவீன கால எக்ஸாம்பிள். ஆனா நீங்க புதுசா போய் ஒரு சிம் கார்டு வாங்கினா ஆதார் கார்டு கொடுக்கணும், ஓட்டர் ஐடி கொடுக்கணும், உங்களுடைய போட்டோ தரணும், எல்லாமே தரணும். ஏன்னா அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதற்காக. அப்ப என்னன்னா, ஒரு குருவாகப்பட்டவர் முறையாக உடல் கட்டு போட்டு பயிற்சி பண்ணியிருந்தா அவர் உங்களுக்கு தீட்சை தரும் போதே உடல் கட்டு உங்களை சுத்தி போட்டிருப்பார். அதே போல உங்களுக்கு சுற்றி ஒரு கவசத்தை ஏற்படுத்துவது எப்படின்ற ஒரு சூட்சுமத்தை சொல்லி தந்திருப்பார். இதுக்கு மந்திரம் அவசியம் இல்லை. அதே போல நமக்கான சாபநிவர்த்தி மந்திரம், ஒரு மந்திரம் உங்களுக்கு தராருன்னா அதை சாபநிவர்த்தி பண்ணி தான் தருவாங்க. எப்படி ஒரு சிஸ்டத்துல ப்ரோக்ராம் பண்ணும்போது சாஃப்ட்வேருக்கு ஒரு பாஸ்வேர்டு தருவாங்க, அது அடுத்தாலும் நீங்க தந்துக்கூடாதுக்காக இன்னொரு பாஸ்வேர்டு போடுவாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சாபம் சித்தர்கள் போட்டு வச்சிருந்த சாபத்தை அவர் நிவர்த்தி பண்ணி பயன்படுத்தி அனுபவ முறையில அதை வழிமுறை கொண்டு வந்திருப்பாரு. அந்த மந்திரத்தை உங்களுக்கு தரும்போது அது சாப நிவர்த்தியும் ஆயிடுது. அதே போல உடல்கட்டு அவசியம் இல்லை, சாப நிவர்த்தி அவசியம் இல்லை, குரு பூஜை அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் விக்னேஸ்வர பூஜை அப்படிங்கிறதையும் அவரே பூஜை பண்ணி அந்த விக்னேஸ்வரனுடைய மூலாதாரத்தை உங்களுக்கு தட்டி தான் குண்டலினி சக்தி ஆக்டிவேஷன் பண்ணிப்பார். ஒரு வாசி தந்திருக்கோம், ஒரு சுவாச சக்தி பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க விக்னேஸ்வர பூஜையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதோடைய என்னுடைய சுய விருப்பம். அதே போல ஒரு குரு மூலியமாக நீங்கள் பயிற்சி பெறும்போது அதுக்கான எந்திரம் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த குருவே அதை கொடுத்துருவாரு. ஒரு எந்திரம் அவசியம் இல்லை, மைய அவசியம் இல்லை, அந்த குருவே கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் வந்த பாதை அவருக்கு தெரியும், எந்த வழியில போனா அதுக்கு ஷார்ட் ரூட்னு அவருக்கு தெரியும். அந்த ஷார்ட் ரூட்டை உங்களுக்கு சொல்லி தந்துடுவாரு. அதை நீங்கள் பயன்படுத்தும் போது வாழ்க்கையின் வளர்ந்துடலாம். அதே போல உடல் கட்டு நம்ம எத்தனையோ சாமி கும்பிட்றோம். நான் முனீஸ்வரன் கும்பிட்றேன், இல்லை காளி கும்பிட்றேன், இல்லை அங்காள பரமேஸ்வரன் கும்பிட்றேன்னா நான் எல்லா சாமி கும்பிட்டு எனக்கு ஏன் கஷ்டம் வருது? சாமி என்பது யாரு? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அங்கம் என்பது அங்காள பரமேஸ்வரி. நம்முடைய அங்கம் அங்காள பரமேஸ்வரி. அதே போல மூலாதாரம் இங்கக்கூடிய மோசம் போகக்கூடிய இடம் மகா கணபதி, முதுகு தண்டு வராகி, ரத்தம் சிவம், பிரம்மம் வெள்ளையனு எங்கக்கூடிய இந்த மூளையுடைய அடிப்பகுதி. இந்த சகசநாம சக்கரமானது சரஸ்வதி, முருகப்பெருமான். இந்த மூட்டுகள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரியதாக உள்ளது. ஆண்குறி ராகு, பெண்குறி அந்த ஆண் பெண் குறிகள் ராகு, மூலாதார குறியானது கேது, வாய் சனி, வலதுகண் சூரியன், இடதுகண் சந்திரன். இது மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒரு உடம்புல இருக்கு. நம்மளை நாம் வழிபாடு செய்ய முடியாது என்பதற்காக தான் ஆலயத்திலே சென்றோம் பசுமாட்டையும் வழிபாடு செய்து கொண்டிருக்கோம். அப்போ மற்ற உயிர்கள்லாம் கடவுள் கிடையாதுன்னா எல்லா உயிரிலுமே கடவுள் இருக்கு. ஆனால் இறைவர்கள் சித்தர்கள் புரிந்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பசுமாடும் சிலை வருவங்களும் மர செடிகளாகவும் பாவித்து கொண்டிருக்கோம். அப்ப இந்த நவ துவாரங்கள் வழியாக நம் காற்று இழுத்து நம் பிராணத்தை விடும்போது நம்முள் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி சமமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரம்மம் விஷ்ணு சிவம் எங்களுடைய மூன்றும் சமமா இருக்கணும். அது சமமா இல்லாதப்ப நமக்குள்ள கூடிய உயிரணுக்கள் சிதைய ஆரம்பிச்சு வெடிச்சு சிதறும் போது சக்த சக்தி உள்ள வருது.
அதுக்கு காரணம் அப்படின்னா நீங்க வழிபாடு செய்கிறீர்கள், ஆனால் முழு நம்பிக்கையோடையோ அல்லது மன சிதறலோட மனக்குழப்பத்தோடோ மன அழுத்தத்தோடு நீங்க வழிபாடு செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு தெய்வத்தை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, அம்மா வராகி கும்பிட்றேன், காளி கும்பிட்றேன், முனீஸ்வரர் கும்பிட்றேன் அப்படின்னு வழிபாடு பண்றீங்கன்னா அந்த தெய்வத்தின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நான் எப்பவுமே அம்பாவை வந்து வராகி கும்பிட்டு காளி கும்பிட்டுருக்கேன், 24 hours அவங்கள 2 பேர் தான் சொல்றேன், சகசநாமம் படிக்கிறேன், அந்தாதி படிக்கிறேன், ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப சுகபோகங்களுக்காகவும் அல்லது குடும்பத்தில் உள்ள குழப்பங்களையும் போராட்டங்களையும் உள்வாங்கி கொண்டு அந்த பூஜையின் போது மந்திரத்தை சொல்லியிருக்கிறத தவிர மனதை ஒருமைப்படுத்தவில்லை. மனதை ஒருமைப்படுத்தினாலே நம்முடைய 3 அணுக்களும் ஒன்று திரண்டு ஒரு நிலையாக ஆக்கப்படும். அப்படி ஆக்கப்பட்டு விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் வளம் வருவது வெற்றி நிச்சயம் என்று சொல்லலாம். அதே போல நீங்கள் வளம் பெற வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உடல் கட்டு என்பதை மந்திரமாக இல்லாமல் நம்முடைய மனதிலே நிறுத்தி செய்ய வேண்டும். அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்ட கேள்வி என்னன்னா, உடல் கட்டு போடும் போது ஒவ்வொரு சாமிக்கு ஒரு உடல் கட்டு போடணுமா? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு சிம் கார்டு வாங்குறீங்க, அதே மாதிரி அதே கம்பெனி இன்னொரு சிம் கார்டு வாங்கினீங்கன்னா அதே ஐடி ப்ரூஃப் வச்சு, அதாவது நீங்க ஒரு ஏர்டெல் சிம் கார்டு வாங்கினீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஏன்னா சிம் கார்டு வந்து இப்போ நவீன காலத்துல நீங்க யாருக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நீங்க ஒரு ஏர்டெல் சிம் கார்டு வாங்குறீங்கன்னா அதே ஐடி ப்ரூஃப் வச்சு வோடாஃபோன் சிம் கார்டை அதே நம்பரை மாத்தலாம். அதே போல ஒரு வாட்டி நீங்க லோன் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு லோன் வாங்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு பஜாஜ் லோன்னா ஏதோ லோன் வாங்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு முறை ஒரு லோன் வாங்கிட்டீங்கன்னா அந்த லோன் ஐடி வச்சு நீங்க எத்தனை வாட்டி லோன் வாங்கலாம். அது போல ஒரு தெய்வத்தை நீங்க வசியம் செய்யும் போது உடல் கட்டு போட்டு விட்டால் அதே உடல் கட்டு வைத்து அனைத்து தெய்வத்தையும் வசியம் செய்யலாம். நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு வாட்டி உடல் கட்டு போட்டுட்டா அதே தெய்வத்தை வச்சு அதே உடல் கட்டு வச்சு எத்தனை தெய்வத்தை வேணா உடல் கட்டு போட்டாமே வசியம் செய்யலாம். ஆனால் எந்த ஒரு பூஜை செய்யும் போதும் உடல் கட்டு போடுவது அவசியம். அப்படி உடல் கட்டு எப்படி போடுறதுன்னு கேட்டீங்கன்னா, நான் எளிய ஒரு மந்திரம் சொல்றேன், இது மட்டும் கேட்டுங்க. கையில விபூதி வச்சுட்டு ஓம் என்ற பிரணவத்தை சொல்லிட்டு மேற்கே நோக்கினேன். நீங்க கிழக்கு நோக்கி உட்காந்துருக்கேன்னா மேற்கே நோக்கினேன், மேற்கே உள்ள தேவதைகள் கட்டினேன், மேற்கே உள்ள தேவதைகளை வணங்கினேன், மேற்கே உள்ள தேவதைகளை வணங்கி என் கட்டாக இருக்க சிவா என்று பின்னாடி போடணும். அப்புறம் கிழக்கு பக்கம் கிழக்கே நோக்கினேன், கிழக்கே உள்ள தேவதைகள் வணங்கினேன், கிழக்கே உள்ள தேவதைகள் கட்டினேன், கிழக்கே உள்ள தேவதைகள் கட்டு போட்டது என் கட்டு சிவன் கட்டாக இருக்க சிவா மீன போடுறீங்க. அதே மாதிரி வலது பக்கம் போடுறீங்க, வடக்கே நோக்கினேன், வடக்கே உள்ள தேவதை கட்டினேன், வடக்கே தேவதைகளை வணங்கினேன், வடக்கே உள்ள தேவதைகளை நான் கட்டு சிவன் கட்டாக இருக்க சிவா. தெற்கே நோக்கினேன், தெற்கே நோக்கினேன், தெற்கே உள்ள தேவதைகளை வணங்கினேன், தெற்கே உள்ள தேவதை கட்டினேன், தெற்கே உள்ள தேவதை நான் கட்டு சிவன் கட்டாக இருக்க சிவா. இது 4 வார்த்தை தான். இது சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விபூதியோ இல்லை குங்குமமோ இல்லை மஞ்சளோ சுப பொருட்கள்னு சொல்லுவாங்க, இதை நம்ம மேல போட்டுட்டு 4 பக்கமும் நெத்தியில் விபூதி வச்சுருந்து பண்ணோம்னா அந்த சுண்ணாம்பு சத்துக்கூடிய விபூதியானது நம் உடலக்கூடிய வெப்பத்தை அதிகப்படுத்தி நம்மை சுத்தி காக்கக்கூடிய ஒரு மந்திர பொருளாக மாறுகிறது. அப்ப விபூதி போடுறதுனால சாமி பூஜை அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம செய்யக்கூடிய அந்த மன வலிமையும் நம்ம உடற்கட்டு போட்டு விட்டோம் என்ற எண்ணமும், அதே போல நம்மை சுற்றி அந்த போடக்கூடிய விபூதியுடைய வாசமும் நம் உடலிலே ஒரு வகையான வெப்பத்தை ஊடுருவ செய்து நம்முடைய உடல் ஸ்கின் எங்கக்கூடிய தோல் பகுதியை வலுவாக்குகிறது என்று சொல்லலாம். அதே போல நம்ம சுத்தி ஒரு காந்தத்தன்மை பிரகாசிக்கக்கூடியது என்று சொல்லலாம். அதாவது நம்ம வீட்டுல நம்ம படுக்கும்போது கது மூடிட்டு தாப்பால் போட்டுட்டு படுக்கிறோம். கது மூடிட்டு தாப்பால் போட்டு உடைச்சிட்டு வர்றது திருடனுக்கு ஈஸியான விஷயம் தான். ஆனால் போட்டா திருடம் வர முடியாதுன்ற நம்பிக்கையோடு நிம்மதியாக தூங்குறாங்க இல்லையா, அது போல நம்ம பூஜை செய்யும் போது கெட்ட சக்திகள் நமக்குள் வராது என்ற நம்பிக்கையோடு செய்வதுதான் உடல் கட்டு என்று ஒரு எளிய முறை அறிவில் உண்மை என்று சொல்லலாம். இதை அனைவரும் பயன்படுத்தி பாருங்கள். மேலும் இது மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் செய்தோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ அல்லது கமெண்ட்ஸிலோ தெரிவிங்கள். மறக்காம லைவுக்கு வந்தவங்க லைக் போட்டு போங்க, அப்பதான் எத்தனை பேர் நம்மளுடைய கருத்துக்களை விரும்புறீங்கன்னு தெரியும். அதே மாதிரி
உங்களுடைய அனுபவங்களையும் தெரிவிங்க. அதுக்கான அறிவியல் காரணங்களையும் அனுபவங்களையும் பகிர உள்ளோம். அதே போல நிறைய பேர் நான் உச்சிஷ்ட மந்திரம் சொன்னேன், சித்தி ஆகாம தெரியல. அதே மாதிரி மந்திரம் சொல்லும் போது எனக்கு நெத்தி போட்டுல நிக்கிற மாதிரி இருக்கான உருவத்தை பார்க்க முடியல, லாபத்தை பார்க்க முடியல அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மனசை சிதற விடுறீங்க. மனசை சிதற விடாம மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை. அதாவது மனசை நீங்க சுத்தமா வச்சுட்டீங்கன்னா மந்திரம் கூட சரி தேவை, தானாக இறைவன் உங்களை தேடி வருவாங்க என்பது திருமூலருடைய வாக்கு. அப்ப பார்த்தா நம்ம செய்யக்கூடிய பூஜையில மனசை ஒன்று திரட்டி நீங்கள் செய்யக்கூடிய பூஜையிலே உங்களுக்கு இறைவன் காட்சி அளிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு பூஜை செய்யுங்கள், பலனை பெறலாம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல வாட்ஸ்அப் குறிப்பில் இருக்கவங்க கூட உங்களுடைய கருத்துக்களை வாட்ஸ்அப்பில் வாய்ஸாக போட்டால் கூட உங்களுடைய கேள்விகளும் அதே போல அதுக்கான பதில்களையும் பதிவுகளாக அளிக்கப்படும். 100% உங்களுடைய பெயர் மற்றும் புகைப்படங்கள் பாதுகாக்கப்படும். எந்த ஒரு ஒளிவு மறைவும் இன்றி, அதாவது இறைவன் கூட கொடுக்கப்பட்ட மனுவாக ஏற்று அதற்கான உங்களுடைய கேள்விகள் மற்றவர்களுக்கு பகிரப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெயரோட பதிவு செய்கிறோம். எல்லாருக்கும் எல்லா வகையான சுபிட்சங்களும் பெற்று வாழ்க்கையில் வளம் பெற இறைவனை வேண்டி நமஸ்கரிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைய லைவிலே என்ன அப்படின்னா உச்சிஷ்ட கணபதி தியான பயிற்சி ஏற்கனவே சொல்லி தந்திருப்பேன். அது 1 மணி நேரம் தொடர்ச்சியா இருக்கிறதுனால நிறைய பேர் லாஸ்ட் வரையில பார்க்க முடியல. வேலை நிமித்தமாகவும் அவசர காலகட்டத்தின் காரணமாகவும் அதே மாதிரி நிறைய சொன்னதுனால கொஞ்சம் எந்தெந்த ஸ்டெப்புன்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதை ஷார்ட் பண்ணி குறுகிய காலத்திலே ஒரு 10 நிமிட பதிவாக நாளை பதிவிட உள்ளோம். அதை பார்க்கும்போது எப்படி நம்முடைய உயிரினங்களை ஏற்ற வேண்டும், எப்படி மூச்சு நிறுத்த வேண்டும், எப்படி இறக்க வேண்டும், அதை இறக்குறதுனால நமக்கு என்ன பலன், அதே போல அந்த ஏற்றி இறக்கத்தின் மூலமாக மூச்சியை எப்படி நிறுத்துவது, அது மூலியமாக எப்படி கேள்வி கேட்பது என்பது ஒரு 10 to 15 நிமிஷம் பதிவாக நாளை போட உள்ளோம். நாளை இரவு 9 மணி அளவில் நடக்கக்கூடிய இந்த பதிவிலும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கேள்விகள் எதுவாயினும் அதுக்கான பதில் கிடைக்கும். நன்றி, வணக்கம், நமச்சிவாயம்.